இப்போ மிகவுமே ஃபேமஸ் ஆகிட்டு வர வாய்ஸ் ஆஃப் அனுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2007 வாழைச்சேனை அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு முகமது அனுஸ்னு சொல்கிற இவர். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இந்த துறையில் சாதிக்கணுங்கிறது கனவாகவே மாறுது. ஆனாலும் அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தருங்கிறனால அதுக்கான எந்த ஒரு உதவிகளும் அந்த டைமில் அவருக்கு கிடைக்கல. இருந்தும் அவருடைய கனவுகளை யாராலையும் சிதைக்கவும் முடியலை. காலங்கள் கடந்து போகுது. அவருக்கு 17 வயதும் ஆகுது. தன்னுடைய முயற்சியால் முன்னேறணும்னு நினைச்ச அவர் OL எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணமும் சேர்த்து தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற தேவையான பொருட்கள் வாங்குறாரு அந்த சின்ன வயசுலேயே. அதுக்கு பிறகு அவர் ஆசைப்பட்டபடியே வாய்ஸ் ஆஃப் அனுஸ்னு ஒரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது தான் அவரோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் அவரோட பாசமான சகோதரி பிளட் கேன்சரால் இறந்தும் போகிறாங்க. இதை தாங்கிக் கொள்ளவே முடியாத அனுஸ் மனதளவில் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு உடைஞ்சும் போகிறாரு. இருந்தும் நீ கண்டிப்பாக முன்னேறுவ, உன்னோட கனவை நிறைவேற்றுவ அப்படின்னு அவரோட சகோதரி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவரை மீண்டும் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கவும் வச்சது. தன்னம்பிக்கையோட மீண்டுமே முயற்சி செய்கிறாரு. யூடியூப் சேனலை ஆரம்பித்து குறைந்த காலத்திலேயே யூடியூப்பில் 1K சப்ஸ்கிரைபரையும் டிக்டாக்ல 10K ஃபாலோவர்ஸையும் ரீச் பண்ணுறாரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? இவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இவர் இந்த இடத்திற்கு வர காரணம்னு சொல்லலாம். சாதிக்கணும்னு நினைச்சு பல கஷ்டங்களை தாண்டி தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு வர இந்த இளைஞனுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.